வணக்கம். இன்றுடன் நிறைவு பெறும் மக்களவைத் தேர்தல் 3வது நாளாக தியானத்தை தொடரும் பிரதமர் மோடி, வெப்பவாதத்தினால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள், 9 மாவட்டங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள கனமழை எச்சரிக்கை, விவாதத்தில் பங்கேற்க மறுத்துள்ள காங்கிரஸ், தோல்வி பயம் ஏற்பட்டுவிட்டதாக விமர்சித்துள்ள அமித்ஷா, மேல்முறையீடு செய்ய முடிவெடுத்துள்ள ட்ரம்ப் என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான பல்வேறு நிமிடச் செய்திகளை பார்க்கலாம். தோல்வி பயத்தால் கருத்து கணிப்பு தொடர்பான விவாதங்களில் பங்கேற்கப் போவதில்லை என காங்கிரஸ் அறிவித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். 7 கட்டங்களாக நடைபெற்று வந்த மக்களவைத் தேர்தல் இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் இன்று மாலை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக உள்ளன. இது தொடர்பான ஊடக விவாதங்களில் காங்கிரஸ் கட்சி சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என அக்கட்சி அறிவித்தது. தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பே விவாதங்களில் பங்கேற்போம் என்றும் விளக்கமளித்திருந்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் வரலாறு காணாத தோல்வியை சந்திக்கவிருப்பதை அறிந்ததால்தான் ஊடக விவாதங்களை புறக்கணிப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். தோல்வி பயத்தின் காரணமாக ஊடகத்தை சந்திக்க காங்கிரஸ் அஞ்சுவதாகவும் அமித்ஷா சாடியுள்ளார். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்குமாறு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் 4ஆம் தேதியன்று சட்டம் ஒழுங்கு சீராக இருக்க வேண்டும் என்றும், வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தினார். வாக்கு எண்ணிக்கை நாளன்று மோதல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சிவதாஸ் மீனா அறிவுறுத்தல்களை வழங்கினார். தபால் வாக்குகளை முதலில் எண்ணி முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி அனுப்பியுள்ள கடிதத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி தபால் வாக்குகளை தனியாக எண்ண வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. 30 நிமிடங்களுக்கு பிறகு வாக்கு இயந்திரத்தில் எண்ணிக்கையை தொடங்க வேண்டும் என்றும், தபால் வாக்கு முடிவுக்கு பின் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் இறுதிச் சுற்று எண்ணிக்கையை தொடங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் இன்று கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி 3வது நாளாக தியானத்தில் ஈடுபட்டு வருகிறார். கன்னியாகுமரிக்கு 3 நாட்கள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி முக்கடலில் அமைக்கப்பட்டுள்ள விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்றார். நேற்று முன்தினம் மாலை தியானத்தை தொடங்கிய பிரதமர் 3வது நாளாக இன்றும் தியானத்தை தொடர்ந்து வருகிறார். காவி உடையில் கையில் ருத்ராட்சம், நெற்றியில் விபூதியிட்டு பிரதமர் மோடி தியானம் செய்து வருகிறார். விவேகானந்தர் சிலை முன்பாக அவர் தியானத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இன்று பிற்பகல் வரை தியானத்தை தொடரும் பிரதமர் மோடி அதன் பிறகு கரை திரும்பி திருவனந்தபுரம் சென்று தனி விமானம் மூலம் டெல்லி புறப்படுகிறார். கடும் வெயில் காரணமாக ஏற்பட்ட வெப்பவாதத்தால் நாடு முழுவதும் கடந்த ஒரே நாளில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் கோடை வெயில் வாட்டி வருவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். பல்வேறு இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெப்பநிலை பதிவாகி வருகிறது. அதிகபட்சமாக ஹரியானாவின் சிர்சா பகுதியில் 118 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவானதாகவும், டெல்லியின் அயனகர் பகுதியில் 116 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று பல்வேறு மாநிலங்களில் ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பவாதத்தினால் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக 17 பேர் ஹீட் ஸ்ட்ரோக்கால் உயிரிழந்துள்ளனர். இதேபோல் பீகார் மாநிலத்தில் 14 பேரும், ஒடிசாவில் 5 பேரும், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 25 பேர் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் தேர்தல் பணிகளுக்காக பணியமர்த்தப்பட்ட ஊழியர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இதற்கிடையே வெப்பவாதத்தினால் பாதிக்கப்பட்ட 1300க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோவையில் மலைப்பகுதிகள், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது.
தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. கோடை விடுமுறை முடிந்து வருகிற ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கத்திரி வெயில் முடிவடைந்தாலும் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறையவில்லை. எனவே அறிவிக்கப்பட்ட தேதியில் பள்ளிகளை திறந்தால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதால் திறப்பு தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு விடுமுறையை நீட்டித்து ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தமிழக பகுதி பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்படுகிறது. முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் மூலம் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் இருபோக ஆயக்கட்டு நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் உத்தரவின்படி முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. பாசனத்திற்காக வினாடிக்கு 200 கன அடி, குடிநீர் தேவைக்காக 100 கன அடி என 300 கன அடி நீர் திறக்கப்பட உள்ளது. தேக்கடி தலைமதகு பகுதியில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்வில் நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். டெல்லிக்கு கூடுதல் நீர் விடுவிக்க ஹரியானா மாநிலத்திற்கு ஆணையிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி அரசு மனு செய்துள்ளது. டெல்லியில் வெயிலின் தாக்கம் கடுமையாக உள்ள நிலையில் தண்ணீர் தேவை வெகுவாக அதிகரித்து உள்ளது. இந்நிலையில் தண்ணீர் தேவையை சமாளிக்கும் நடவடிக்கைகளை அம்மாநில அரசு எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அடுத்த ஒரு மாதத்திற்கு கூடுதல் நீர் விடுவிக்க ஹரியானா அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் டெல்லி அரசு மனு செய்துள்ளது. முன்னதாக டெல்லிக்கு கூடுதல் நீர் விடுவிக்க ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகளை முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டிருந்தார். டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண வேண்டும் என மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்துக்கு மாநில அமைச்சர் அதிஷி கடிதம் எழுதியுள்ளார். அதில் வழக்கத்திற்கு மாறாக கடும் வெப்பம் நிலவுவதாகவும் ஹரியானாவிலிருந்து குறைந்த அளவு தண்ணீரே வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே ஹரியானா அல்லது உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லிக்கு கூடுதலாக தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சரை அதிஷி கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லியில் குடிநீர் தட்டுப்பாட்டை முன்வைத்து ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக பாஜக போராட்டத்தை கையில் எடுத்துள்ளது. எனினும் ஹரியானா அரசு யமுனையில் தண்ணீர் விடாததுதான் பிரச்சினைக்கு காரணம் என்று மாநில அரசு தெரிவிக்கிறது. இதற்கிடையே ஹரியானா மற்றும் இமாச்சல் பிரதேசத்திலிருந்து போதுமான நீரை திறக்க உத்தரவிட வேண்டும் என்று டெல்லி அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. பல்வேறு சீர்திருத்தங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட விதிமுறைகள் காரணமாக 10 ஆண்டுகளில் வங்கிகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வாராக்கடன் வசூலாகியிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் அமலாக்கத்துறையின் விசாரணை காரணமாக 1105 வங்கி மோசடிகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் 64,920 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அண்மையில் இந்திய வங்கித்துறை புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக தெரிவித்த நிதியமைச்சர் இதுவரை இல்லாத அளவாக 3 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் வங்கித்துறை சந்தித்த மோசமான நிலைக்கு தங்கள் அரசு பரிகாரம் செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வாராக்கடன் வசூல் செய்வதில் எந்த சலுகைகளையும் வழங்கவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் வங்கித்துறையை வாராக்கடன், ஊழல், தவறான நிர்வாகம் ஆகியவற்றிலிருந்து காப்பாற்றியிருப்பதாக தெரிவித்துள்ளார். 2023-24 நிதியாண்டில் முதலீட்டாளர்கள் தங்க பத்திரங்களில் 27,031 கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளனர். இது முந்தைய நிதியாண்டில் செய்த முதலீட்டை விட 4 மடங்கு அதிகம். ஆவணங்கள் வடிவில் தங்கத்தில் முதலீடு செய்வது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக தங்க பத்திரங்கள் முதலீட்டாளர்களின் விருப்பத் தேர்வாக உள்ளது. அதன்படி 2023-24 நிதியாண்டில் முதலீட்டாளர்கள் 44.34 டன் எடையிலான தங்கப்பத்திரங்களை 27,031 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கியுள்ளனர். இதுவே 2022-23 நிதியாண்டில் தங்கப்பத்திரங்களில் செய்யப்பட்டுள்ள முதலீடு 12.26 டன்கள் மட்டுமே என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. 2015 ஆண்டு நவம்பர் மாதம் தங்கப்பத்திரங்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. அதிலிருந்து இதுவரை 67 முறை தங்கப்பத்திரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தங்கப்பத்திரங்களில் முதலீட்டாளர்கள் இதுவரை 72,274 கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளது ரிசர்வ் வங்கியின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வரலாற்றில் முன்னாள் அதிபர் ஒருவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை.
இன்னும் 5 மாதங்களில் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறும் நிலையில் மீண்டும் வெள்ளை மாளிகையை கைப்பற்ற வேண்டும் என்ற டிரம்பின் கனவிற்கு நியூயார்க் நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு முட்டுக்கட்டையை ஏற்படுத்தியுள்ளது. தன் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்த ஆபாச பட நடிகை ஸ்டோர்மி டேனியல்ஸை சமாதானப்படுத்த ட்ரம்ப் அவருக்கு பணம் கொடுத்ததாகவும் இது தொடர்பான பண பரிவர்த்தனையை மறைப்பதற்காக போலி வணிக பதிவுகளை மேற்கொண்டதாகவும் ட்ரம்ப் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ட்ரம்பிற்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மை என நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே அவர் குற்றவாளி என்றும் நியூயார்க் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் ஜூலை 11ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எனினும் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்போவதாக தெரிவித்துள்ள ட்ரம்ப் தான் ஒரு அப்பாவி என்றும் கூறியுள்ளார். கன்னியாகுமரிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் பிரதமர் மோடி பயன்படுத்திய ஹெலிகாப்டர்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி 3வது நாளாக தியானம் மேற்கொண்டு வருகிறார். இதனால் விவேகானந்தர் மண்டபம் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள இதர சுற்றுலா பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் சென்று வருகின்றனர். அரசு சுற்றுலா மாளிகையில் பிரதமர் மோடி வந்த 3 ஹெலிகாப்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் கண்டு செல்கின்றனர். சிலர் அவற்றோடு சேர்ந்து புகைப்படமும் எடுத்துச் செல்கின்றனர். சென்னையிலிருந்து சுற்றுலா வந்திருக்கோம். பிரதமர் மோடியை பார்க்க முடியல, தியானத்தில் இருக்காரு. சரி, அவர் வந்த ஹெலிகாப்டரை பார்த்துட்டு இருக்கிறேன். 3 ஹெலிகாப்டர் வந்திருக்காரு. அந்த ஹெலிகாப்டரை பார்த்து ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரபல யூடியூபர் விஜய் சித்து மீதான போக்குவரத்து விதிமீறல் புகாரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் பயிற்சி வழக்கறிஞராக பணிபுரியும் ஷெரின் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் விஜய் சித்து ஆபாச வார்த்தைகள் பேசி யூடியூபில் வீடியோ வெளியிடுவதாகவும் கார் ஓட்டும்போது செல்போன் பயன்படுத்தி அதனை வீடியோவாக பதிவேற்றம் செய்திருப்பதாகவும் புகாரில் தெரிவித்திருந்தார். மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ரோட்ல வந்துட்டு அவர் கார்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது செல்போன் யூஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு. அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் தகாத ஃபில்த்தி லாங்குவேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பேசுறாரு. ஸோ அதுக்காக அந்த வீடியோஸ் எல்லாமே என்னோட ஃபேமிலியில குழந்தைங்களுமே வந்துட்டு பார்த்து காலையில பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது நான் ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அதை பத்தி வரும்போது சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சர் வந்துட்டு இந்த மாதிரியான டிராஃபிக் வயலேஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டு கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது தொடர்பாக சென்னை காவல்துறை வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்த வீடியோ கடந்த ஆண்டு நவம்பரில் வெளியானது என்றும் அதனை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கார் ஓட்டியபடி வீடியோ வெளியிட்டதால் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருச்சி அருகே மாயமான சோழர் காலத்து செப்புத்தகடு தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கூடியிருந்த மக்களிடமும் கோயில் குருக்களிடமும் ஏதேனும் செப்புப்பட்டயம் பற்றி தகவல் தெரிந்தால் தெரிவிக்குமாறு கூறப்பட்டது. செப்பேடுகள் பற்றிய தகவல் கிடைத்தால் தெரிவிக்குமாறு சுவரொட்டிகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் ஒட்டியுள்ளனர். அன்பில் கிராமத்தில் உள்ள சிவன் கோயிலில் பழமையான செப்புத்தகடு இருந்தது. இதனை அன்பில் தகடு என மக்கள் அழைக்கின்றனர். அந்த தகடானது சுந்தர சோழனால் வழங்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. 1957ஆம் ஆண்டு மாயமான செப்புத்தகடு எங்கே உள்ளது என எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. அருகே கீழ்புதுப்பாக்கம் பெரிய கோயில் சாலை சீரமைக்கப்படுமா என பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் பெரிய கோயில் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். கீழ்புதுப்பாக்கத்திலிருந்து இந்த கிராமம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலை பல்வேறு இடங்களில் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே சாலை மோசமான நிலையில் இருப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இதனால் கீழ்புதுப்பாக்கம் பெரிய கோவில் சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கேட்டபோது ஆய்வு செய்து சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. சத்தியமங்கலம் அருகே மலைப்பாதையில் நடைபெற்று வரும் சாலை அமைக்கும் பணிகளால் மலை கிராமங்களைச் சேர்ந்த கர்ப்பவதிகள் உரிய நேரத்திற்கு அரசு மருத்துவமனை செல்ல முடியாமல் தவித்து போயினர். கடம்பூர் மலை கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் அடிப்படை தேவைகளுக்கும் சேவைகளுக்கும் சத்தியமங்கலம் சென்று வருகின்றனர்.
கர்ப்பவதிகள் வாராந்திர மருத்துவ பரிசோதனைக்காக வெள்ளிக்கிழமைகளில் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு செல்கின்றனர். இந்நிலையில் கடம்பூர் மலைப்பாதையில் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு தார் சாலை சீரமைப்பு பணிகள் தொடங்கியுள்ளன. இதன் காரணமாக குறுகலான அந்த சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேல் வாகன நெரிசல் ஏற்பட்டது. இதனால் ஒப்பந்ததாரருக்கும் அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. முறையாக திட்டமிடாததே இந்த நிலைக்கு காரணம் என மலை கிராம மக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். இதுபற்றி நெடுஞ்சாலைத்துறை உதவி செயற்பொறியாளர் மோகன்ராஜிடம் கேட்டபோது, மலைப்பாதையில் இரவு நேரத்தில் பணி செய்ய வனத்துறை அனுமதிக்கவில்லை என்றும், மழை காலத்துக்கு முன்னதாக பணிகளை முடிக்கும் அவசியம் இருப்பதாகவும் கூறினார். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் 60 கிலோ தங்க நகைகள் இருப்பு பதிவேட்டு கணக்கில் இல்லை என்பது தணிக்கையில் தெரியவந்துள்ளது. கோயில்களில் காணிக்கையாக வரப்பெற்ற தங்க நகைகள் மும்பையில் உள்ள மத்திய அரசுக்கு சொந்தமான தங்க உருக்காலையில் உருக்கி சொக்கத்தங்கமாக மாற்றி கோயிலுக்கு வங்கிகள் மூலமாக வருவாய் ஈட்டப்படுகிறது. வங்கிகளில் முதலீடு செய்து அதிலிருந்து பெறப்படும் வட்டி மூலமாக கோயிலின் திருப்பணிகள் மேற்கொள்வது வழக்கமான நடைமுறையில் ஒன்றாகும். இந்நிலையில் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் திருப்பணி தேவைக்கு 60 கிலோ பொன் இனங்கள் உருக்கப்பட்டது கோயிலின் இருப்பு கணக்கில் சேர்க்கப்படாமல் இருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் உருக்காலைக்கு எடுத்துச் செல்ல பொன்னினங்களை பிரித்தெடுக்கும் போது நீக்கப்பட்ட 44 வைரக்கற்கள், 7 வைடூரியங்கள், 59 பவளங்கள், 103 முத்துக்கள், 44 வெள்ளி இனங்கள், 485 இமிடேஷன் கற்கள் மற்றும் 455 கிராம் இதர உலோகங்கள் ஆகியவை கோயில் இருப்பு கணக்கில் சேர்க்கப்பட்ட விவரம் தணிக்கைக்கு தாக்கல் செய்யப்படவில்லை என்ற அதிர்ச்சிக்குரிய தகவலும் கிடைத்துள்ளது. இதுகுறித்து மீனாட்சியம்மன் கோயில் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது, தணிக்கையில் குறிப்பிட்டுள்ள நகைகள் முறையாக கோயில் விமான கோபுரம், கொடிமரம் போன்றவற்றுக்காக கிலோ கணக்கில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மீதமுள்ள நகைகள் வங்கி இருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பான பதிலறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் கோயில் நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. வேதாரண்யம் அருகே கோடியக்கரை நடுக்கடல் பகுதியில் கடல் அட்டைகளை பிடிக்க எல்லை தாண்டி வந்த இலங்கை மீனவர்கள் 14 பேருக்கு 2வது முறையாக சிறைக்காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவர்களை வரும் 6ஆம் தேதி வரை சிறைக்காவலில் அடைக்க சென்னை எழும்பூர் பெருநகர முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டது. கோடியக்கரையின் தென்கிழக்கு பகுதியான இந்திய கடல் எல்லையில் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் ஐயத்திற்குரிய வகையில் 5 படகுகளில் வந்த 14 இலங்கை மீனவர்களை கடந்த 16ஆம் தேதி வேதாரண்யம் கடலோர காவல்படையினர் கைது செய்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்திய கடல் பகுதியில் அத்துமீறி நுழைந்து கடல் அட்டைகளை பிடித்தது தெரியவந்தது. பின்னர் அவர்களிடமிருந்து 5 படகுகள், 50 ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் மற்றும் 200 கிலோ கடல் அட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தொடர் மழையால் தேனி மாவட்டம் போடி அருகே மீனாட்சிபுரம் கிராமத்தில் உள்ள மீனாட்சியம்மன் கண்மாயில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சுமார் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மீனாட்சியம்மன் கண்மாய் மூலம் அருகில் உள்ள சுந்தரராஜபுரம், விசுவாசபுரம், அம்மாப்பட்டி, மீனாட்சிபுரம், காமராஜபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள 450 ஏக்கருக்கு மேல் பாசன வசதி பெறுகின்றன. 1 மாதத்திற்கு முன்பு கோடை வெயிலால் கண்மாய் வற்றி வந்தது. இந்நிலையில் தொடர் மழையால் கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததில் தண்ணீர் அணைப்பிள்ளையார் தடுப்பணைக்கு சென்று அங்கிருந்து ராஜவாய்க்கால் மூலமாக மீனாட்சியம்மன் கண்மாய்க்கு வந்தடைகிறது. கண்மாயின் நீர் ஆதாரம் விவசாயத்திற்கு பயன் தரும் என கண்மாயின் அருகில் உள்ள 10 கிராம விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கோவையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக 10 பேரிடம் சுமார் 22 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கருமத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் பெயிண்ட் கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு சென்ற 2 பேர் நாகராஜின் மகன் வேலையில்லாமல் இருப்பதை அறிந்து அவருக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறியுள்ளனர். இதற்காக 1,60,000 ரூபாயை வாங்கியுள்ளனர். ஆனால் வேலை வாங்கித் தராமல் ஏமாற்றியதால் காவல் கண்காணிப்பாளரிடம் நாகராஜ் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் 3 பேரை கைது செய்துள்ளனர். அரசு வேலை வாங்கித் தருவதாக இதேபோல மேலும் 9 பேரிடம் சுமார் 22 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பழனி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 20 பவுன் நகையை கொள்ளையடித்த வழக்கில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் சென்னையைச் சேர்ந்த விஜயகுமார், தஞ்சாவூரைச் சேர்ந்த அஜய் பிரவீன், திருச்சியைச் சேர்ந்த யாழின்ராஜ் ஆகியோர் ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்பது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 20 பவுன் நகையும் மீட்கப்பட்டது. பழனி அருகே சாமிநாதபுரத்தைச் சேர்ந்த விவசாயி தர்மராஜ் வீட்டை பூட்டிவிட்டு விவசாய பணிகளுக்காக தோட்டத்திற்கு சென்றிருந்தார். வீடு திரும்பிய போது பூட்டு உடைக்கப்பட்டு நகைகள் திருடு இருப்பதை அறிந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக வேனில் கொண்டுவரப்பட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பீடி இலைகளை கியூ பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வீரபாண்டியன் பட்டணம் கடற்கரைக்கு செல்லும் வழியில் கியூ பிரிவு காவல் ஆய்வாளர் விஜய அனிதா தலைமையில் உதவி ஆய்வாளர் ஜீவமணி மற்றும் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த வேனை சோதனையிட முயன்றபோது வேனில் வந்தவர்கள் தப்பியோடினர். இதையடுத்து வேனை காவல்துறையினர் சோதனையிட்டதில் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பீடி இலைகள் இருப்பதும் அவற்றை இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டு சென்றதும் தெரியவந்தது. இதையடுத்து வேனை ஓட்டி வந்த சுந்தர்ராஜ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் தருவைக்குளம் கடற்கரையில் நேற்று 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பீடி இலைகளும், அதற்கு முன்பு வேம்பார் கடற்கரையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பீடி இலைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஒரே வாரத்தில் 1.4 கோடி ரூபாய் மதிப்புள்ள பீடி இலை கடத்தல்களை கியூ பிரிவு காவல்துறையினர் தடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே ஆன்லைன் லாட்டரியை வாட்ஸ்அப் மூலம் விற்பனை செய்த இருவரை காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஆன்லைன் 3 நம்பர் லாட்டரி சிங்காரப்பேட்டை பேருந்து நிலையம் பகுதியில் விற்பனை செய்யப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அந்த பகுதியில் ரோந்து சென்ற காவல்துறையினர் வாட்ஸ்அப் மூலம் 3ஆம் நம்பர் லாட்டரி விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து சிங்காரப்பேட்டை அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த சுரேஷ், ஃபயாஸ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் ஊத்தங்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் ஒரே ஊசியே அனைவருக்கும் பயன்படுத்தப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வேண்டுகோளை முன்வைத்துள்ளனர். ஒரே ஊசியையே பலருக்கும் பயன்படுத்துவதாக கூறி வீடியோ எடுத்த நபர் அதை சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோ காட்சி வைரலாக பரவி வரும் நிலையில் அந்த வீடியோ போலியானது என்றும் தன் மீது களங்கம் சுமத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வீடியோ பரப்பப்படுவதாகவும் மருத்துவமனையின் மருத்துவர் கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது தொடர்பாக சாயல்குடி காவல் நிலையத்தில் மருத்துவர் கண்ணன் புகார் ஒன்றையும் அளித்துள்ளார். இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது இந்த புகார் குறித்து தங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் ஆய்வு செய்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த ஆஸ்பத்திரியில் முதலே சீதான் நடந்து நானும் 2 டைம் போடுறீங்க, 2 டைம் இப்படி தான் போடுறீங்க. சுடு தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல. இது சுடு தண்ணியா? இது சுடு தண்ணியா? இது சுடு தண்ணியா? இது சுடு தண்ணியா? சுடு தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல. பச்சை தண்ணியில் போட்டு வச்சிருக்கிய குழந்தைங்களுக்கு போனா கூட அதுதான் போடுறிய. பண்ணி தள்ளுனிய ஊசி காசு வாங்குறீல்ல? காசு வாங்குறீல்ல? காசு வாங்குறீல்ல? நீங்க நல்லா சொன்னீங்க. இப்ப வீடியோ எடுக்கிறதுக்காக இப்படி பேசக்கூடாது, சரியா? எனக்கு எல்லாமே இருக்கு. நீங்க சிரஞ்சி முதல்ல மாத்தாம போட சொல்றீங்க. மதுரை மாவட்ட அரசு அருங்காட்சியகம் சார்பாக காந்தி நினைவு அருங்காட்சியக வளாகத்தில் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு நுங்குவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் வயது வித்தியாசம் இல்லாமல் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சிறுவர்களும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு விளையாடினர். இங்கே நாங்கள் நொங்கு சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, எப்படி விளையாடணும், அது எப்படி பிடிச்சி ஓட்டுறது அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி தான் அந்த போட்டியை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன். இங்கே வந்து நல்லா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விளாட்றேன். அதுக்கப்புறம் விளாண்டதே இல்லை. இன்றைக்கி தான் முதல் தடவை நொங்கு சாப்பிட்டு ஒரு போட்டி விளாட்றேன். புதுச்சேரியில் மது போதையில் காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற இளைஞரை பிடித்து பொதுமக்கள் தாக்கினர். காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த கமலநாதன் என்பவர் தனது தோழியுடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா சென்றுள்ளார். கடலூர் சாலை மரப்பாலம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அவர் மது போதையில் இருந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த கார் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது மோதியது. இதில் 8 பேர் காயமடைந்தனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் காரில் சென்ற கமலநாதனை அங்கிருந்தவர்கள் துரத்தி பிடித்தனர். இந்திரா காந்தி சதுக்கம் அருகே காரை வழிமறித்த அவர்கள் கமலநாதனை தாக்கினர். சிலர் கற்களை கொண்டு காரை சேதப்படுத்தினர். நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பொதுமக்களிடம் இருந்து கமலநாதனை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கமலநாதனை கைது செய்தனர்.
மாநிலங்களவை உறுப்பினர் ஸ்வாதி மலிவால் தாக்கப்பட்டது தொடர்பான செய்திகளை ஊடகங்கள் வெளியிட தடை விதிக்க கோரிய பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வழக்கறிஞர் சன்சார் பால் சிங் என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் டெல்லி முதல்வரின் தனி உதவியாளரால் ஸ்வாதி மலிவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் ஊடகங்கள் ஸ்வாதி மலிவாலின் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பயன்படுத்துவதாகவும் இதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மன்மோகன் அமர்வு அரசியல் உள்நோக்கம் மற்றும் விளம்பர நோக்கத்திற்காக பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. மேலும் மனு தாக்கல் செய்தவர் வழக்கறிஞராக இருப்பதால் இதுபோன்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருவதாகவும் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் மீது பார் கவுன்சிலில் புகார் தெரிவிக்க இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்ட பிறகு 500 ரூபாய் நோட்டுகளின் புழக்கம் அதிகரித்திருப்பது ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளன. மொத்த பணத்தாள்களின் மதிப்பில் 500 ரூபாய்களின் பங்கு 86.5 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. இதுவே முந்தைய ஆண்டில் 500 ரூபாய்களின் பங்கு 77.1 விழுக்காடாக இருந்ததாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. புழக்கத்தில் விடப்பட்ட பணத்தாள்களின் எண்ணிக்கையில் 7.8 விழுக்காடும் மதிப்பின் அடிப்படையில் 3.9 விழுக்காடும் அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. ரூபாய் தாள்களில் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய பாதுகாப்பு அம்சங்களை அச்சிடுவதற்கு கடந்த நிதியாண்டில் 5101 கோடி ரூபாயை செலவிட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. பாலஸ்தீனம் மீதான தாக்குதலை விரைந்து நிறுத்த வலியுறுத்தி இலங்கையில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொழும்புவில் நடைபெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது பாலஸ்தீனம் மீதான இனப்படுகொலை தாக்குதலை நிறுத்தும்படி பொதுமக்கள் வலியுறுத்தினர். டவத்தகஹா பள்ளிவாசலுக்கு முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது பாலஸ்தீன கொடிகளையும் கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் கையில் ஏந்தியபடி பொதுமக்கள் முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தின் போது வன்முறைகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்த அந்த பகுதியில் அதிக அளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். வடகிழக்கு மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர், அசாம், மிசோரம் உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்து வரும் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நிலச்சரிவு காரணமாக பல இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மணிப்பூர் மாநிலத்தில் பெய்த மழையால் சாலையில் தேங்கியுள்ள தண்ணீரில் பொதுமக்கள் மீன்களை பிடித்தனர். சாலைக்கு அருகே உள்ள ஆற்றில் இருந்து தண்ணீர் நிரம்பி வழிவதால் சாலையில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். கேரள மாநிலம் மூணாறு அருகே யானைகள் தங்களது குட்டிகளுடன் வரிசையாக சாலையில் அசை போட்டு நடந்து வந்த காட்சி காண்போரை ஈர்த்துள்ளது. இதுகுறித்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. மூணாறு கேம்ப் ரோட்டில் வரிசையாக அணிவகுத்து வந்த யானைகளை அவ்வழியாக வந்த சுற்றுலா பயணிகள் படம் பிடித்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டிலிருந்து வடசென்னை செல்லும் சாலையில் கடல் நீர் புகுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த மிக்ஜாம் புயலின் போது கடல் சீற்றம் ஏற்பட்டதால் பழவேற்காட்டிலிருந்து வடசென்னை செல்லும் சாலையில் கடல் நீர் உட்புகுந்து மணல் திட்டாக மாறியது. இதனால் வடசென்னை அனல்மின் நிலையம் மற்றும் காமராஜர் துறைமுகத்திற்கு செல்வோர் 40 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் பொக்லைன் கொண்டு சாலையில் சூழ்ந்திருந்த மணல் அகற்றப்பட்டது. தற்போது மீண்டும் கடல் சீற்றம் காரணமாக வடசென்னை செல்லும் சாலையில் மணல் சூழ்ந்துள்ளது. இதனால் சாலையை எளிதாக கடக்க பாலம் கட்டித்தர வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.